பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே பாவ நிவாரண பலி எப்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே 5வது வசனத்திலே ஒருவன் குற்றமுள்ளவனாய் இருக்கும்போது அவன் தான் செய்த பாவம் என்று அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிடுவதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்னால் நாம் பாவம் செய்ததை ஒப்புக்கொள்வது, இந்த சிந்தனை, சொல், செயல் ஆகிய அனைத்தும் தவறானவை என்று ஒப்புக்கொள்வது ஆகும். பாவ மன்னிப்பு பெற வேண்டுமானால் நமது பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டுவது அவசியம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலும் 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிக்கை செய்யப்பட்ட பாவத்தை மீண்டுமாக செய்யாமல் விலகி செல்ல வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன் ஒருவன் தன்னை தாழ்மைப்படுத்துவது ஆகிய பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபை இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கும்படியாக அந்த கிருபை செய்யும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பாவ நிவாரண பலிக்கு மெல்லிய மாவை கூட உபயோகிக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாவ நிவாரண பலியில் இரத்தம் சிந்துதல் முக்கியமானது. ஏனெனில் அது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் சுட்டி காட்டுகிறது. பாவ நிவாரண பலிக்கு வெள்ளாட்டுக்கடா அல்லது ஆட்டுக்குட்டியை வாங்கி பலியிட முடியாதவர்களின் நிலைமை. அவர்களும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்திலே காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் பலியிடுவதற்காக புறாக்களையோ புறாக்குஞ்சுகளையோ ஆடுகள் அல்லது ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக கொண்டு வரலாம் என்று சொல்லி ஆண்டவரை கட்டளையிட்டதை பார்க்கிறோம். புறாக்களை கூட வாங்க முடியாதவர்கள் மெல்லிய மாவை கொண்டு வரலாம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அதையும் பாவ நிவாரண பலியாக ஏற்றுக்கொள்வார் என்பதையும் இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து பலியிடப்பட்ட அந்த பலி ஒன்று மட்டுமே பாவங்களை நிரந்தரமாக தீர்க்க வல்லது என்பதை எபிரேயர் 10 அதிகாரம் 4வது வசனம் 12வது அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அதற்கு பின்பதாக 15வது அதிகாரத்திலிருந்து 15 வசனங்களிலிருந்து குற்ற நிவாரண பலி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொருவனுடைய சுதந்திர உரிமைகள் அலட்சியம் பண்ணி பறித்து கொண்டதாக அவன் குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகளில் ஏதாவது மீறப்பட்டாலும் குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டா. ஏற்பட்ட நஷ்டத்திலே 5 1 பங்கு 20% அபராதமாக கட்ட வேண்டும். அதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அந்த பலியெல்லாம் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அது கட்டளையாக கொடுக்கிறார். தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலும் மீண்டுமாய் தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி மற்றும் 7ஆம் அதிகாரத்திலே குற்ற நிவாரண பலி, சமாதான பலி ஆகியவற்றையும்
ஆசாரியருடைய பங்கு அதில் என்ன என்பதையும் ஆண்டவராகிய தேவன் சுட்டி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சடங்காச்சாரமான வழிபாடுகள் யாவும் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தும் சாதனங்களாய் இருந்தன. பலிபீடத்தின் முன்னால் நின்று மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்வதும், தேவனிடத்தில் மன்னிப்புக்காகவும் ஒப்புரவுதலுக்காகவும் வேண்டுதல் பெயரெடுக்கப்படுவதும் அங்கே ஒரு சடங்காச்சாரமாக நிறைவேற்றப்படுகிறது. கதிரவசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதே நேரத்திலே அது எச்சரிப்புகளாகவும் போதனைகளாகவும் இருந்து தேவன் மக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவற்றையும் தமது மக்கள் மேல் அவருடைய மனநிலைமை என்பதையும் வெளிப்படுத்துகிறது. கதிரவசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல அப்பம் சுடும்போது புளித்த மாவினால் செய்த அப்பத்தை சமாதான பலியுடன் சேர்த்து படைக்கலாம் என்பதையும் அங்கே 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். உண்டாவது ஏனெனில் அது தேவனுடைய பலிபீடத்திலே வைக்கப்படவில்லை. புளித்த மாவினால் செய்த அப்பத்தை சமாதான பலியுடன் தான் சேர்த்து வைக்க வேண்டும். தனியாக பலிபீடத்தில் வைக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கொழுப்பையும் இரத்தத்தையும் சாப்பிடுதல் தடை செய்யப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆசாரியர்களுக்கு என்ன பங்கு, அதை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். கதிரவசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் கொடுத்த கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். 8வது அதிகாரத்திலே ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் முழுவதும் ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை விவரிக்கிறது. கதிரவசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ அவனுக்கும் தேவனுக்கும் இடையே பலி செலுத்த வருகிற மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக ஆசாரியன் இருக்க வேண்டும். அதே ஆசாரியனாக கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக அவர் பலி செலுத்தி நமக்காக ஆசாரியனாக பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாசத்திலே இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆசாரியனுடைய பழைய பரிந்து பேசுதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் நம்மை மகிமையான ஆசீர்வாதம் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.